ஸோ என்னன்னா வால்பாறை, அதுக்கப்புறம் வந்துட்டு அதிரப்பள்ளி, அதுக்கப்புறம் கொச்சி. இப்ப யானை வருமா நம்ம போறப்போ? எதுவும் ரிஸ்க் எதுவும் இல்ல. ஆனா இப்ப அவ்வளவு தூரத்துல வருதுன்னு நீங்க இங்க படிக்கணும். பக்கத்துல போய் நிறுத்தக்கூடாது. பக்கத்துல போயிடக்கூடாது. அதனால ஆர்ன் அடிக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா அதிரப்பள்ளிக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 70 கிலோமீட்டர்ஸ். இதே மாதிரிதான் எல்லா இடத்துல சவுண்ட் கேக்குது. திருப்பட்டா வெல்கம் பேக் டு பாப்பண்ணி சேனல். ஸோ எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பொள்ளாச்சி. அண்ட் எங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்துட்டு கொச்சி தான் போறோம். ஏன்னா கொச்சிக்கு இந்த ரூட்ல போறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஸோ என்னன்னா வால்பாறை, அதுக்கப்புறம் வந்துட்டு அதிரப்பள்ளி, அதுக்கப்புறம் கொச்சி. ஸோ அதுதான் பிளான் பண்ணிருக்கிறோம். இப்ப டைம் பாத்தீங்கன்னா வந்துட்டு 10:30 கிட்ட ஆச்சு. நம்ம வீட்ல இருந்து ஒரு 7:30 கிட்ட கிளம்பிட்டோம். லேட்டா தான் போறோம். தெரியல, இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வால்பாறை 7th ஹில் வரைக்கும் போயிருக்கிறேன். ஸோ இதான் வந்துட்டு கம்ப்ளீட் வால்பாறை போறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே அதிரப்பள்ளி போறோம். ஸோ வால்பாறை டு அதிரப்பள்ளி நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் எனக்கு தெரிஞ்சு கிளைமேட்லாம் பெருசா அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும் அப்படின்லாம் இல்ல. பட் ஆனா போய் பார்க்கலாம். அண்ட் கொச்சியில வந்துட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இருக்கு கைஸ். நிறைய பிளான் பண்ணிருக்கிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இப்ப வந்துட்டு ஆலியார் டேம் கிட்ட வந்துட்டோம். இனி இதுக்கப்புறம் ஹில்ஸ் ஏற ஆரம்பிக்கிறோம். நான் அங்க வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்துறேன். அதுக்கப்புறம் டிக்கெட் அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்படியே போக சொல்றேன். வாங்க போலாம். கைஸ், இது ஆலியார் டேம் அந்த ரோடு தான். ஸோ சுற்றியும் மரங்களாக ஒரு சூப்பர் வைப் இருந்துச்சு. அங்கே நியர்பை ஷாப்பில் நாங்கள் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். இதுக்கப்புறம் கடை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ், வால்பாறை வரீங்கன்னா வந்துட்டு மறக்காம இ பாஸ் எடுத்துக்கோங்க. நாங்கள் அங்கே என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இ பாஸ் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே டவர் இல்லை, நோ சர்வீஸ் தான் இருக்கும். நீங்க ஒரு 1 கிலோமீட்டர் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட தள்ளி வந்து தான் வந்துட்டு இ பாஸ் போடுறேன். ஏன்னா இங்கே தான் வந்துட்டு அதுவும் டவர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பொள்ளாச்சி இல்லை வால்பாறை இந்த ஆலியார்கிட்டே வந்துட்டு போட்டு வந்துடுங்க. மறக்காம இ பாஸ் வேணும். கைஸ், நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அண்டு கீழே என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 110 rupees வாங்கினாங்க. ஸோ நம்ம காரில் வரனால வந்துட்டு 110 rupees வாங்கினாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு வால்பாறையோட ஃபஸ்ட்டு பெண்டு. கைஸ், அதுக்கப்புறம் இப்போ ஃபேமஸாக இருக்கிற இந்த இது பார்த்தீங்களா, இந்த செடி மரம். ஸோ நான் வந்து மூணாரில் தான் பார்க்க முடியும்னு நினச்சேன். அட்லாஸ்ட் வந்துட்டு நான் வால்பாறையிலையும் பார்த்து. கைஸ், இந்த ட்ரீ பார்த்தீங்கன்னா நாங்கள் வால்பாறை மேலே ஏறப்போது 2-3 இடத்துல வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டாக வந்துட்டு இது எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் நாங்கள் போகிற டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா க்ரீனிஷாக இருந்துச்சு. பட் ஆனால் கிளைமேட் மட்டும்தான் கொஞ்சம் ஹாட்டாக இருந்துச்சு. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ஏரில் ஜில்னஸ் அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் இது ஒரு ஸ்பாட்டு கைஸ். இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஸ்பாட்டு. பட் ஆனால் நம்மளுக்கு டைம் இல்லாதனால நம்ம வந்துட்டு அங்கே போகலை. கைஸ், இப்போ நம்ம வால்பாறை ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளிக்கு இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 70 கிலோமீட்டர்ஸ். அண்ட் கிளைமேட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூடு கைஸ். ஆனால் வந்துட்டு அந்த காற்றுல வந்து சில்னஸ் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு செருப்பு போடாமலே கீழே நிற்க முடியல, அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. இதான் நான் ஃபஸ்ட் டைம் இங்கேருந்து இறங்குறேன். ஸோ வாங்க போகலாம். நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு கண்டினியூஸாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்பாட்லாம் வந்துச்சுன்னா அப்படியே நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நான் கம்ப்ளீட்டாக காட்டல, கட் பண்ணி சின்ன சின்னதாக ஆட் பண்ணுறேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். என்ன டேமுக்கு அது? சோலையார் டேம் எங்கே இருக்கு அதோடது? அங்கே போகணுமா? அந்த லாஸ்ட் போணும். இப்பதான் தண்ணி வந்துச்சா? இப்பதான் போன மாசம் தான். கைஸ், இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சோலையார் டேம். ஆமாம். ஸோ வந்துட்டு ஃபுல்லாமே தண்ணி வத்திருச்சு. ஆனால் ஒரு காஃபி ஒன்று, ஒரு காஃபி. இது கரெக்டாக எந்த இடம்னா? இடம் பேர் சோலையார் டேம். இதுதானா? அது அங்கே தெரியுதா சோலையார் டேமா? இப்போ வெயிலா கிளைமேட்டு? ஜூஸ் இருக்காண்ணா? உப்பு சோடா. எவ்வளோ உப்பு சோடா? மலையில இல்லைண்ணப்போ
டேம் தண்ணி எப்போ இப்போதான் இப்படிதான் இருக்குமா இல்லை? தண்ணி இருக்கும். அதாவது மழை பெய்யும். அது 6வது மாதம் தான் வரும். அப்படியா? கடை எப்போ போடுவீங்கன்னா? காலையிலேருந்து இருக்கும். அதுக்கு மேல விட மாட்டாங்க. அதெல்லாம் ஆடு ஃபுல்லா ஆனை தண்ணி. இப்ப போல எனக்கு பிரச்சனை இப்போ இல்லை. போனீங்கன்னா பஸ்ஸு ஒரு பஸ் போயிட்டு இன்னொரு பஸ் 2 மணிக்கு ஒரு பஸ் இருக்கு. இது பெரிய பெரிய வண்டி அது பின்னாடியே போயிடும். கொஞ்சம் தனியா எப்படி இருக்கும் பெண்டு? பெண்டு நல்லா இருக்குமா? பெண்டெல்லாம் இந்த இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகும். அந்த பக்கம் ஆணுன்ற நமக்கு தெரியாதுல்ல, அதுக்கு தான் பெரிய வண்டிக்கு பின்னாடி போகும். அப்படியா? கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இறங்குறோமா? வால்பாறை வந்திருக்கிறோம். அதிரப்படி ஃபர்ஸ்ட் தான் போறோம். நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து வரோம். ஸோ நான் அப்படியே திருச்சூர் வழியா போகலான்னு பார்த்தேன். ஸோ இந்த டைம் ஒரு டைம் போகலாம். இது நம்ம காலையில 7 மணிக்கு எடுத்தது வண்டி. சோலையார் டேம் பக்கத்துல தான் இருக்கு நம்ம கடை. என்னெல்லாம் இருக்கு நம்ம கடையில ஸ்பெஷல்னா? மேகி, பிரட்டாம் இருக்கு, பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, ஏதாவது ஐட்டம் கேரளாக்காரங்க எதுவும் சாப்பாடு எதுவும் கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுத்தீங்க. அப்புறம் மீன், வறுவல். மீன் இங்க இருந்து பிடிச்சிட்டு வந்து செய்யற மாதிரி கீழ இருந்து பிடிச்சிட்டு வரீங்க. அது இப்போ இன்னைக்கு இல்ல, நீர் கம்மியா இருந்ததுனால இது. எப்படி நம்ம சேனல்ல போட்டா நிறைய பேர் வருவாங்க. இது நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நான் பார்க்கும்போது எந்த பஸ் வண்டி எதுவும் போலையா, இந்த சைடு எதுவும் போல. சரி, அதான் வந்துட்டு போற கொஞ்சம் இது பாத்துக்கலாம். வண்டி இன்னைக்கு கம்மி, இல்லைன்னா இந்த ரோட்ல வர முடியாது, அவ்வளோ வண்டி வரும். பயங்கரமா இந்த ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்கன்னா சரியான கூட்டம். இப்ப யானை வருமா வரும். நம்ம போறப்போ? எதுவும் ரிஸ்க் எதுவும் இல்ல. ஆனா இப்ப அவ்வளவு தூரத்துல வருதுன்னு நீங்க இங்க படிக்க வரும். பக்கத்துல போய் நிறுத்தக்கூடாது, பக்கத்துல போயிடக்கூடாது. அதனால ஆர்ன் அடிக்கிறாங்க. ஆர்ன் அடிக்கக்கூடாது. அதான் நின்றுட்டு ஒதுங்கி கொடுத்தோம் நம்ம போயிருந்தோம். அதுக்கு அப்புறம் பின்னாடி வண்டி, பைக்கு, அது இதெல்லாம் வந்து ஒன்றுட்டாங்க. அப்ப நம்ம பின்னாடி எடுக்கவும் முடியாது. அதை பார்த்து மெயினா ஆமை சண்டையில அந்த கிராமத்துக்கு இங்கல வராது, வரும். சீசன் முறையில் கீழே சூடகாடன் இருக்கு, அவங்க 10-20 நிற்கும். அப்படியா? பார்த்தே போறேன். சரி. இப்ப பஸ் போகுமா? பஸ் பஸ் அங்கயா? அப்படியே பிடிச்சி நம்ம பஸ் பின்னாடியே போயிடலாம். பின்னாடியே போயிடும். உங்க பேருனா? என் பேர் செல்லையா. செல்லையா, சரி சரி. கைஸ் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் பயப்படுத்தி விட்டார். இந்த ரூட்டில் நான் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு வால்பாறையிலேருந்து எந்த வண்டியும் வந்துட்டு முன்னாடி போகல. இப்படி ஆப்போசிட்டில் நிறைய வண்டி வருது, பட் ஆனால் எதுவும் முன்னாடி போகல. ஸோ இது சோலையோட்டம், இந்த டேம் பக்கத்தில் தான் அவர் கடை இருக்குது. அண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா 2:30 வந்துட்டு அங்கே ஒரு பஸ்ஸு போகுமாம்மா சோலையார் டேம்லேருந்து. ஸோ அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணி போய்க்கோங்க, நிறைய யானை தொல்லை இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் சோலையார் டேம். ஸோ அதிரப்பள்ளி போகிறப்ப ஃபஸ்ட்டு ஸ்பாட்டாக இதுதான் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் நாங்கள் போகிற டைம் பார்த்தீங்கன்னா பெரிய க்ரௌடெல்லாம் இல்லை, ஏன்னா கம்ப்ளீட்டாக வெயில் அந்த டைம்னால போகிறனால வந்துட்டு பெரிய க்ரௌடெலாம் எதுவும் இல்லை. இந்த ஸ்பாட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அதிரப்பள்ளியோட கேரளா பார்டருக்கு வருவீங்க. கைஸ் அவர் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கார் பின்னாடி போக சொன்னாங்க. ஸோ பெரிய கார் பின்னாடி, இந்த 2 கார் பின்னாடி நம்ம ஃபாலோ பண்ணி போவோம். ஆனால் என்ன இவங்க முறுக்கி பிடிச்சிட்டு போவாங்க. நம்ம அப்பதான் வந்துட்டு நம்ம போகிற வாட்ரு இதோட வந்துட்டு தமிழ்நாடு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கேரளாக்குள்ள வரும்.
முடிஞ்சு இவங்க கேரளா செக் போஸ்ட் பிளான் அப்படின்னு சொல்லி தெரியல. கம்மன் அந்த பஸ் பின்னாடியே வந்திருக்கலாம்னு தோணுது. அவர் அப்படிதான் சொன்னாரு, 2 கார் இருந்தாலும் நீங்க வந்துட்டு பஸ் பின்னாடியே போய்க்கோங்க, அதான் வந்துட்டு சேஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்துட்டு நாங்க என்ன பிளான் பண்ணிக்கிறோம்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுதான் வந்திருக்கிறோம். ஏன்னா சப்போஸ் ஏதாச்சும் யானையை பார்த்துட்டோம் அப்படின்னா நான் வந்துட்டு உடனே வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்துருவோம், பின்னாடி காரும் வந்துட்டு ப்ராப்பரா அதுக்கு தகுந்த மாதிரி ரிவர்ஸ் எடுத்துரும் அப்படின்னு சொல்லிதான் வந்துட்டு பேசி வச்சுதான் வந்துட்டு இருக்கிறோம். பாப்போம் யானையை பாக்குறோமா இல்ல போறோமான்ட்டு. கைஸ், எனக்கு கரெக்டா வந்துட்டு கேரளா என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு சலான் வந்துட்டு போடணும். இப்போ ஒவ்வொரு காருக்கும் தனித்தனியா போடணும். இது வந்து நம்ம எதுவும் பே பண்ண வேண்டாம். இப்போ இன் டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 235 அண்ட் அவுட் டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 235. ஸோ இது வந்துட்டு அந்த செக் போஸ்ட்ல காட்டணும். அண்ட் அதுதான் ரூல்ஸ். ஆமா, அவ்வளவுதான். இதுக்கு எதுவும் பே பண்ண வேண்டாது, ஃப்ரீ தான். ஜஸ்ட் வந்துட்டு ஒரு என்ட்ரி யாரெல்லாம் எவ்வளவு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேமராவும் இருக்குது. எவ்வளவு பேர் உள்ள போயிருக்காங்க, எவ்வளவு பேர் வெளியே போயிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆக்சுவல் இது ஸ்டார்ட் ஆகுது கைஸ். போலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். யானை சாணி தெரியுது பாத்தீங்களா? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார்ல அந்த ரோடு வந்துட்டு ரொம்ப ரொம்ப வளைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னா ஐயோ கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கும்போது வந்துட்டு ரோடு நீட்டாக அப்படியே நெத்து குத்த வருது. இருங்க அப்படியே முன்னாடி போகும்போது ஒரு நல்ல வளைஞ்ச ரோடு காட்டுது. என்னன்னா அப்படியே வந்துட்டு எப்படி கரெக்டாக யூ எப்படி இருக்கும் அதே தான் வந்துட்டு இந்த ரோடு. அவ்வளோ வந்துட்டு யூ பெண்டாக இருக்குது. ஆனால் பெரிய டாஸ்கெல்லாம் இல்லை, நம்ம வந்து கல்லட்டி ரோட்லேயே ஓட்டிட்டோம். அந்த ஒரு ஆணவமும் கர்வமும் நம்ம வந்துட்டு நம்ம டிரைவிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியூவர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயோ வண்டி வரணும் பார்த்தீங்களா? ஒரு பெரிய வண்டிக்கு பின்னாடி வந்துட்டு எத்தனை சின்ன வண்டி வருது பார்த்தீங்களா? இதுதான் அவர் சொன்னார். ஆனால் நம்ம தான் வந்துட்டு பைத்தியக்காரத்தனமாக வந்துட்டு தனியாக போகிறோம். ஆனால் என்னன்னா நம்ம தனியாகவே வந்துட்டு ஜாகுவார் அப்படின்னு சொல்லிட்டு யானை தெரியாது. ஸோ இந்த பார்த்தீங்களா இந்த யூபெண்ட், ஆனால் நல்ல யூபெண்ட் அங்கே நிறைய இருந்துச்சு. அது காட்டலாங்கிறக்குள்ளே போயிடுச்சு. ஒரு டீப் ஃபாரஸ்ட் தான் கைஸ். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வீடு இருக்குது. மேபி இன்னும் உள்ள போனதுக்கப்புறம் எந்த வீடும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கரண்ட்ல அந்த இது இருக்குல்ல அது வந்துட்டு சுற்றி போட்டிருக்கிறாங்க. இங்கெல்லாம் யானை வர சான்ஸ் இல்லை. ஏன்னா வந்துட்டு இது கீழே பார்த்தீங்கன்னா அந்த நெத்து குத்துல இருக்குது. எங்கே யானை வரும்னு தெரில. மேபி இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் ஆகிருக்கிறோம் நினைக்கிறேன். இப்போ டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருக்கிறோம். இனியும் மேபி போக போக வந்துட்டு இனியும் நல்லா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடும்னு நினைக்கிறேன். போகலாம், போய் பார்ப்போம். பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உள்ளே போகுது பார்த்தீங்களா? தெரியுதா? நல்லா அப்படியே வந்துட்டு ரோடு சிங்கிள் ஆகுது, கிளைமேட் மாறுது. அந்த பேய் வர அறிகுறி அப்படிம்பாங்கல்ல வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு யானை வர அறிகுறி இப்போவே நல்லா தெரியுது. நான் வந்துட்டு வீடியோவை கட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் இன்சிடென்ட் நடக்கும் நான் காட்டுறேன். கட்டிங் இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் வந்துட்டு சில இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எப்படி கட்டுதுன்ட்டு கட்டிக்கிட்டே இருக்கு. இதில் கொடுத்து கட்டுறது எனக்கு இதை கட்டும் போதே பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் அது சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிவர். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே யானை சாணி தான் இருக்குது. அதுவும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ தான் கிராஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் 2-3 இடத்துல யானையை ஸ்பாட் பண்ணோம். அதுக்கப்புறம் யானையோட சவுண்டு 2-3 இடத்துல கேட்டுச்சு. பட் ஆனால் நாங்கள் எதுக்குமே வந்துட்டு நின்று ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் எடுக்கல. ஸோ ஏன்னா ஒரு பயம் அந்த மாதிரி வந்துட்டு அதனால டக்குன்னு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ அங்கே அது குளிச்சுட்டு இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் யானை கூட்டம். ஸோ நிறைய யானை இருக்குது. எனக்கு இங்கேருந்து கிளியராக தெரில. தெரியுது, நான் உங்களுக்கு அது ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். மேலேயும் வர மாட்டேங்குது.
கைஸ் இந்த பிரிட்ஜோட வந்துட்டு அந்த வால்பாறை அதிரப்பள்ளி ரோட் முடியுது. ஸோ இங்கே செக் போஸ்ட் இருக்கும். நீங்கள் அந்த மேலே எடுத்த டிக்கெட் வந்துட்டு இங்கே கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் அதிரப்பள்ளி எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் டாடா பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.